Hi friends, good morning to all. ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியில் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ மெடிக்கல் சீட்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க. அதனால் செகண்ட் ரவுண்ட் 29th ஆகஸ்ட் வரைக்கும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் இந்த நியூ சீட்ஸ் ஆட் ஆகும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 காலேஜஸ்க்கு 9 காலேஜஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்க 0 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் டீம்டு யூனிவர்சிட்டி தான் நிறைய இருந்தது. அந்த 9 காலேஜஸும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அது நியூ சீட்ஸ் அதில் என்ன ஆகுங்க, ஆட் ஆகும். இந்த 9 காலேஜுக்கு 250 சீட்லேருந்து 150 சீட் வரைக்கும், குறைஞ்சபட்சம் 150 சீட்டு, அதிகபட்சம் 250 சீட் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட 2000 சீட்டு அங்கேயே போயிடும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக நேற்று வந்த நியூஸ் என்ன அப்படின்னா 8000 சீட் வரைக்கும் இந்த வருஷத்துக்கே என்எம்சி வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வெளியிட்டிருந்தாங்க. இந்த கல்வியாண்டுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25-26 அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கையில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் 28ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு எங்கெல்லாம் சீட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது, எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மொட்டையாக எம்சிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் இன் ரவுண்ட் 2, 2வது ரவுண்டுக்கு சீட்டை நாங்கள் ஆட் பண்ணுறோம் என்எம்சியோட அறிவுறுத்தலின் பெயரில், அதனால் கவுன்சிலிங் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முதல்ல நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் mcc.nic.in அஃபிஷியல் வெப்சைட். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இங்கே தான் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஜி மெடிக்கல்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கீழே நோட்டீஸ் ஃபார் ரிவிஷன் ஆஃப் ரவுண்ட் 2 ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் 2 ஷெட்யூல் வந்து மாறுது அப்படின்னு. ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் NMC, the process of increasing MBBS seats for the academic year 2025 is in progress. ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸை இந்த அகாடமிக் இயருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இன் ஆர்டர் டு இன்க்ளூட் நியூலி ஆத்தரைஸ்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் ரவுண்ட் 2, புதுசாக ஆத்தரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ், அப்போது நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இல்லை, செகண்ட் ரவுண்டில் இந்த எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆஃப் யூஜி 2025 கவுன்சிலிங். The competent authority has decided to start round 2 of UG counseling 2025 from 29th August 2025 tentatively. அதுவும் tentatively தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக சொல்லலை. However, the revised schedule for round 2 will be published shortly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 23ஆம் தேதி நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன். அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, நியூலி இன்க்ரீஸ்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது, புதுசாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணுற எம்பிபிஎஸ் சீட்ஸ் எங்கே அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அஃபிஷியலாக தெரியல. பல கல்லூரிகளில் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது, அங்கே 150 இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சில ப்ரைவேட் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ்லேயே நாங்கள் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கையில் இது எல்லா சீட்டுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்னு நம்ம நம்ப முடியாது. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அதாவது நெகட்டிவாக சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேங்க. கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து நியூ ப்ரைவேட் காலேஜ் வரலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து சீட்ஸ், எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது எப்போக்குள்ளே தெரியும், இன்னும் 1 or 2 டேஸில் நமக்கு எந்தெந்த கல்லூரிகள் புதுசாக வருது, எந்தெந்த ஆல்ரெடி இருக்கிற கல்லூரிகளில் சீட் ஆட் ஆகுது, மொதல் ரவுண்டில் பேன் பண்ணப்பட்ட 9 கல்லூரிகளில் எத்தனை கல்லூரி செகண்ட் ரவுண்டுக்கு வருது, இந்த 3ஐயும் இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு 8000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்குது. நம்ம என்ன ஆக்சுவலாக நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். ஆல்ரெடி 23ஆம் தேதியே வந்துருச்சு. எனக்கு நேற்று ஃபுல்லாக பிஸிங்க, கொஞ்சம் ஒர்க்குங்க, அதனால் இன்றைக்கி இதோட அப்டேட் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். தேங்க்யூ ஸோ மச். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ.